Hi students, நான் சரோஜினி. இந்த வீடியோவில் ரியல் நம்பர்ஸ் ஒன் வேர்ட்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே பார்ட் 1 15 கொஷின்ஸ் போட்டாச்சு. இது வந்து பார்ட் 2 ரியல் நம்பர்ஸோடைய பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The LCM of two numbers is 2079 and their HCF is 27. If one of the number is 297, find the other number அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு LCM of two numbers இல்லையா? ஸோ 2079 அப்படின்னு இருக்கு. ஸோ HCFும் கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் வந்து 297 கொடுத்துருக்காங்க. அப்போனா இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எழுதுங்க. LCM is equal to product of two numbers divided by HCF. ஸோ LCM கொடுத்துருக்கிற நம்பர் எழுதிருங்க 2079. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 297. அதர் நம்பர் நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம அதர் நம்பர்னே வச்சுக்கலாம். தட் இஸ் எக்ஸ்னே வச்சுக்கலாம். டிவைடட் பை HCF வந்து 27. ஸோ நம்ம எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதர் நம்பர் என்ன கிடச்சிருக்குன்னா 189 கிடச்சிருக்கு. ஸோ இந்த கேன்சலேஷன்லாம் நார்மல் தான். இதை நீங்கள் போட்டு பாருங்கள். 17. Give an example to show that the product of a rational number and an irrational number may be a rational number அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதை ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எ ரேஷனல் நம்பர் நம்ம என்னென்னு பார்த்தோம் ஏற்கனவே. இரேஷனல் அதாவது ரேஷனல் ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர் அண்ட் அன் இர்ரேஷனல் நம்பர். ஒரு ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் ரேஷனல் நம்பர் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வரும். ட்ரூ. ஸோ நமக்கு வந்து ஒரு ரேஷனல் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம் 0. இர்ரேஷனல் நம்பர் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் 0 தான் கிடைக்கிது. அப்போ நமக்கு என்னது ரேஷனல் நம்பர் தான் இதுக்கு ஆன்சர். ரைட் 2 irrational numbers between 2 and 3. ஸோ நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ரூட் ஆஃப் 6 அண்டு ரூட் ஆஃப் 2 ரூட் 6 இது ரெண்டும் இதோடைய இரேஷனல் நம்பர். ரைட் அவுட் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 720. ஸோ நமக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்துங்க. ஸோ 2ஆல் எடுத்துங்க 360, அகெயின் 2ஆல் எடுத்துங்க 180, அகெயின் 2ஆல் எடுத்துங்க 90, அகெயின் 2ஆல் எடுக்கும்போது 45ங்கிறது ஆட் நம்பர். ஸோ 3ஆல் எடுத்தால் 15, அகெயின் 3 எடுத்தோம்னா 5 ஒன் டைம் எடுத்தோம்னா 5ஆல் 1 டைம் தான் நமக்கு இங்கே போகும் இல்லையா? அப்போ 720 எப்படி எழுதிக்கலாம்? 2/4 × 3² × 5 எழுதிக்கலாம். இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். If y² is equal to 17/16, then find whether variable y represents rational or irrational அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் irrational. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். y² is equal to 17/16. ஸோ நம்ம இங்கே டேக்கிங் ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு இருக்கிற 2 போயிடும் இல்லையா? y is equal to ± root of 17/16. ± root 17ன்றது நமக்கு தெரியும் ப்ரைம் நம்பர். ஸோ அதுக்கு நமக்கு கிடைக்காது. அப்போ ரூட் கிடைக்காது. அப்போ ரூட் 17/16க்கு 4. அப்போ ரூட் 17/4ங்கிறது இர்ரேஷனல் நம்பர் தான் இல்லையா? அதான் இதுக்குள்ள ஆன்சர். ஐடென்டிஃபை ரூட் ஆஃப் 49/147 ஆஸ் ஏ ரேஷனல் ஆர் irrational. இந்த மாதிரி இந்த எல்சிஎம் அப்புறம் ரேஷனல் அல்லது இர்ரேஷனல், டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங், டெசிமல், ஒரு ரேஷனல் நம்பரை டெசிமலாக மாற்றுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்து வச்சுங்க. அதில் ஒன் வேர்ட்ஸ் நிறையா வருது. ஸோ இதுக்கு வந்துட்டு ரூட் ஆஃப் 49/147 நம்ம இப்போ கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 3 டைம்ஸு. அப்போ ரூட் ஆஃப் 1/3, அப்போ ரூட் 1/√3. ஸோ √3 வந்து நமக்கு கான்ஜுகேட் எடுத்துட்டோம் அப்படின்னா √3/√3ஆல். ஸோ √3/3 √3 × √3 3. அகெயின் இது என்ன நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இர்ரேஷனலில் தான் கிடச்சிருக்கு இல்லையா? அதனால் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல். 22. If LCM 12,28 is equal to 84, find HCF of 12,28 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது LCM கொடுத்து நமக்கு HCF கேட்டிருக்காங்க. ஆமாம், LCM கொடுத்து HCF கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா HCF is equal to ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers divided by LCM. ஸோ நமக்கு இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணிடுங்க. 12 × 28. அதுக்கு பிறகு நமக்கு HCF என்ன, LCM என்ன 84. ஸோ 84 போட்டுங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 4ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு வந்து HCF. Then without actually performing long division method இல்லையா?
State why 129 divided by 6 square into 5 cube is a terminating repeating decimal expansion ப்ரூவ் பண்ணுங்க. நார்மலாக நம்ம போடுவோம் இல்லையா லாங் டிவிஷன் மெத்தட் இல்லாமல் நீங்கள் இதை இந்த சம ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 129 டிவைடட் பை 6 ஸ்கொயர் இன்ட்டு 5 கியூப். ஸோ 6 ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம் 2 into 3ன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு 5 கியூப். ஸோ 2 கியூப் இன்ட்டு 3 ஸ்கொயர் டிவைட் பை 5 கியூப். நமக்கு டெர்மினேட்டிங்னா என்ன ஃபார்முலா மட்டும் இருந்தால் போதும் 2 power m into 5 power nல மட்டும் இருந்தால் போதும். பட் இங்கே எக்ஸ்ட்ராவாக நமக்கு இங்கே 3 ஸ்கொயர் வந்திருக்கு இல்லையா, அதனால் இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் பிகாஸ் டினாமினேட்டர் கண்டைன்ஸ் ஃபேக்டர் 3 அப்படின்னு உங்களுக்காக தான் இது எழுதியிருக்கோம். நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் எழுதுனா போதும். y 13 divided by 120 is non terminating decimal number. இது ஏன் நம்ம நான் டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர்னு சொல்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுங்க. 120 2ஆல் பண்ணோம்னா 60, அகெயின் 2ஆல் பண்ணால் 30, அகெயின் 2ஆல் பண்ணால் 15, அகெயின் 3ஆல் பண்ணால் 5, அகெயின் 5ஆல் பண்ணால் 1 டைம். அப்போது நமக்கு மறுபடியும் இங்கே என்ன 2 into 5 இருந்தால் போதும் இல்லையா. 2 power m into 5 power n இருந்தாலே நம்ம டெர்மினேட்டிங்னு சொல்லிடலாம். பட் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது 3ங்கிற நம்பர் இருக்குது. அப்போது இது நான் டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர். If p by q is a rational number, q not equal to 0, what is the condition on q show that decimal representation of p by q is terminating? இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த அதே கண்டிஷன் தான் இல்லையா. prime factorization of a q is of the form 2 power n into 5 power m where n, m are some non-negative integers. ஸோ இதில் நமக்கு இருந்தாலே டெர்மினேட்டிங் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். y 5 into 7 into 11 into plus 7 is a composite number. ஏன் இந்த நம்பரை நம்ம composite நம்பர்னு சொல்கிறோன்னு பாருங்கள். ஒரு 7 வந்துட்டு நமக்கு ஓகே 7 into மீதி என்ன இருக்குது 7 ஃபஸ்ட்டு முன்னாடி எழுதிங்க. மீதி இருக்கிற நம்பர் வந்துட்டு நமக்கு 5 into 11 plus 1 யா 7 காமனாக வெளில எடுத்துங்க. 7 காமனாக வெளில எடுக்கும்போது மீதி 5 into 11 plus 1. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 55 plus 1 56. 56 எப்படி எழுதிக்கலாம் 7 into 18 எழுதிக்கலாம். நமக்கு மோர் தென் 2 அப்படின்னு வந்தாலே நமக்கு என்னது கண்டிப்பான முறையில் காம்போசிட் நம்பர் தான். ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே இங்கே 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது 7 into 7 into 8ன்னு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் இட் இஸ் ஏ காம்போசிட் நம்பர். யூசிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் HCF and LCM. ப்ரைம் ஃபேக்டர் செக்ஷனை யூஸ் பண்ணி HCF and LCM கண்டுபிடிங்க. எதுக்கு 72 126 168 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 72க்கு 2ஆல் பண்ணுங்கள் 36, அகெயின் 2ஆலனா 18, அகெயின் 2ஆலனா 9, 3ஆலனா 3, 3ஆல் மறுபடியும் பண்ணால் 1. ஸோ நமக்கு 72 எப்படி எழுதலாம் 2 cube into 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அடுத்தது 126 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் 63, 3ஆல் பண்ணும்போது 21, அகெயின் 3ஆல் பண்ணும்போது 7, அகெயின் 7ஆல் பண்ணும்போது 1. ஸோ 126 எப்படி எழுதிக்கலாம் 2 into 3 ஸ்கொயர் into 7 எழுதிக்கலாம். அடுத்து 168 2ஆல் பண்ணால் 84, 2ஆல் பண்ணால் 42, அகெயின் 2ஆல் பண்ணால் 21, 3ஆல் பண்ணும்போது 3, 3ஆல் பண்ணும்போது 7, 7ஆல் பண்ணும்போது அங்கே அகெயின் 1 டைம் தான். அப்போ 168 எப்படி எழுதிக்கலாம் 2 cube into 3 into 7 எழுதிக்கலாம். ஸோ அப்போ HCF வந்துட்டு இப்போ என்ன பண்ணிக்கலாம் இருக்கிறதுலையே லோயஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லையா. இப்போ லோயஸ்ட் காமன் ஃபேக்டர் நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல தான் இருக்குது 2. அடுத்தது லோயஸ்ட் காமன் ஃபேக்டர் வேறு எங்கே இருக்குது இங்கே 3, இங்கே 3 ஸ்கொயர், இங்கேயும் 3 ஸ்கொயர், இங்கே 3, வேறு எதுவும் காமன் ஃபேக்டர் இல்லை. அப்போ HCF என்னது 2 into 3 6ன்னு வந்துருச்சு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா LCMனா ஹையஸ்ட் இல்லையா, ஹையஸ்ட் ஆர்டர் காமன்லேயே ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கணும். அப்போ இங்கே 2 கியூப் இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, தென் ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு இங்கே 7. ஸோ 504. Find the HCF of 960 and 432. ஸோ இதுக்கும் HCF தான் கேட்குறாங்க. ஸோ 960 2ஆல் மல்டிப்ளை 2ஆல் டிவைட் பண்ணால் 480, 480 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 240, அகெயின் 120, அகெயின் 260, அகெயின் 230, அகெயின் 3ஆல் பண்ணும்போது 15, 5ஆல் பண்ணும்போது 1 டைம். ஸோ 432ஐயும் நம்ம 2ஆல் பண்ணும்போது 216, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 108, அகெயின் 2னா 54, அகெயின் 2னா 27, 27 3ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 9, 9 3ஆல் பண்ணும்போது 3, 3 3ஆல் பண்ணும்போது 1 டைம்.
ஸோ இதுக்கு 960க்கு வந்து 2 power 6 into 3 into 5னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 432க்கு 2 power 4 into 3 ஸ்கொயர். HCF பார்க்கும்போது இருக்கிறதே காமன் ஃபேக்டர்லேயே லோயர் ஆர்டர் தான் நம்ம பார்க்கணும். அப்போ 2 power 4. அதே மாதிரி இதில் இருக்கிற காமன் ஃபேக்டர்லேயே லோயர், ஸோ 3. அப்போ 2 power 4 into 3 நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு 48. If least prime factor of P is 3 and least prime factor of Q is 5, then what is the least prime factor of P plus Q அப்படின்னு கேட்டிருக்காங்க. So P plus Q must be on even number which is divisible by 2. So Pயும் Qவையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக ஈவன் நம்பராக தான் வரும். அது நம்ம 2ஆலையும் டிவிசிபிள் பண்ணுறதுனால அதுக்கு ஆன்சர் 2. Is pi minus 22/7 is a rational number on irrational number or 0? இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் பைங்கிறது நமக்கு என்னது இர்ரேஷனல் நம்பர், 22ங்கிறது ரேஷனல் நம்பர். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன இருக்குது, இர்ரேஷனல் தான் வருது இல்லையா? அதனால் pi minus 22/7ன்றதும் இர்ரேஷனல் தான். n squared minus 1 is divisible by 8 if n is, என்னங்கிறது இங்கே என்னவோ வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆட் இன்டிஜர்னு எழுதினாலும் எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணுக்கு பதிலாக 1 3 5 7 சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ 1 ஸ்கொயரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 0 இல்லையா? ஏன்னா இங்கே வர்றது வந்து டிவிசிபிள். இதுக்கு வரக்கூடிய ஆன்சர் கண்டிப்பான முறையில் டிவிசிபிள் பை 8ஆக தான் இருக்கணும். ஸோ 1 3 7 5 7 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 8 24னு போயிட்டே இருக்குது. அதனால நம்ம போடக்கூடிய நம்பர் எல்லாமே ஆட் இன்டிஜராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நமக்கு டிவிசிபிள் ஆகிற மாதிரியான நம்பர்ஸ் கிடைக்கும். Give an example of two irrational numbers whose sum is a rational number. அதாவது எக்ஸாம்பிள் கொடுங்க, 2 irrational numbers whose sum is a rational number அப்படின்னு எக்ஸாம்பிளோட ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let 5 plus root 3 and 5 minus root 3 be 2 irrational numbers. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோன்னு வச்சுங்க. இது ஒரு irrational number, இது ஒரு irrational number. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு root 3 கேன்சல் ஆகிட்டு 10 தான் கிடைக்கும். 10 can be written as 10/1 which is a rational number. Give an example of 2 irrational numbers whose product is a rational number. இப்போ எப்படி நம்ம வந்துட்டு அடிஷன் பார்த்தோமோ அதே மாதிரியே ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். சம் பார்த்த மாதிரியே இப்போ ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இது a plus b into a minus b ஃபார்முலா அப்படி இருக்குது. அப்போ a squared minus b squared. ஸோ 5 the whole squared minus root 3 the whole squared. 25 minus 3 22. 22/1ன்னு எழுதிக்கலாம். அப்போ which is also a rational number. Is root 27 is a terminating or non-terminating decimal expansion கேட்டிருக்காங்க. ஸோ root 27 எப்படி எழுதிக்கலாம், 9 into 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ root 9 into root 3 3 root 3. 3 root 3ங்கிறதுக்கு நமக்கு root 3க்கு என்ன தெரியும், 1.732ன்னு தெரியும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இது போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் non-terminating. ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் non-terminatingல தான் போகும். Find the HCF and LCM for the numbers 100 and 180. So HCF into LCM is equal to product of two numbers. நமக்கு இந்த ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். So HCF into LCM is equal to 100 into 180. So multiply பண்ணோம்னா 19,000. If HCF 225, 60 is equal to 225 into 5 minus 10x, find the values of x. So இது ஒரு important sum. So இது எப்படி போடலான்னு பாருங்கள். So 225க்கு முதல்ல HCF கண்டுபிடிச்சி வச்சுப்போம் இல்லையா? ஸோ 225 5ஆல் பண்ணால் 45, 5ஆல் பண்ணால் 3, 5ஆல் பண்ணால் 9, 9 3ஆல் பண்ணால் 3, 3ஆல் பண்ணால் 1. ஸோ அதே மாதிரி 60 2ஆல் பண்ணும்போது 5. ஸோ 60 12ஆல் பண்ணும்போது 5. ஸோ அடுத்து 12ஆல் பண்ணும்போது 6, 2ஆல் பண்ணும்போது 3 3ஆல் பண்ணால் 1. அப்போ 225 எப்படி எழுதிக்கலாம், 5 into 5 into 3 into 3, 60 5 into 2 into 2 into 3.
HCF is equal to இப்போ நமக்கு இதில் காமன் ஃபேக்டர் ஆனால் லோயர் டிகிரியாக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே 3 இருக்குது. இப்போ 5 × 3 15. அப்போ HCF ஆஃப் 225,60ங்கிறது வந்து கொடுத்துருக்கிற சம் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். நமக்கு 15 தெரியும். ஸோ 225 × 5 - 10x. ஸோ நமக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 15 போட்டுட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு 111 கிடச்சிருக்கு. ஸோ இந்த 15 அப்படியே இருக்கட்டும். இந்த 15 வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க, மைனஸில் ஆகிடும். இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருவாங்க, ப்ளஸில் ஆகிடும். ஸோ 1125லேருந்து 15 சப்ராக்ட் பண்ணோம்னா 1110. தென் எக்ஸை லெஃப்ட் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு 10 கொண்டு போனோம்னா 111 கிடச்சிருச்சு. 37. கன்வெர்ட் 0.36 பார் டு த P/Q ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்துங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.36 பார். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 0.3666ன்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே ஒரு டிஜிட், ஒரு இதுக்கு மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், டிஜிட்டுக்கு மட்டும் தான் பார் போட்டிருக்கனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ 0.366 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3.666 போயிட்டே இருக்கும். ஸோ திரும்பவும் மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 100x இஸ் ஈக்குவல் டு 36.66ன்னு போகும். இப்போ 100xலேருந்து 10xை சப்ராக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் 36.66லேருந்து -3.66 சப்ராக்ட் பண்ணோம்னா 90x இஸ் ஈக்குவல் டு 33. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 33/90 கேன்சல் பண்ணால் 11/30. ஸோ நமக்கு வந்து டெசிமல் வந்துட்டு நமக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு வந்துருச்சு. If a positive integer p is divided by 3, then find the possible remainder அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வாட்டி வந்துட்டு ஈக்குவல் டிவிஷன் கிடையாது, அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருந்தேன் ஒன் வேர்டுக்கு, பட் உங்களுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஈக்குவல் டிவிஷன் இந்த வாட்டி கிடையாது இல்லையா? ஸோ இந்த கொஷினை பாருங்கள். இஃப் x is equal to 2 cube into 3 into 5 squared, y is equal to 2 cube into 3 cube, find HCF. நான் சொன்னேன் இப்போ இதில் நமக்கு இருக்கிறதுலே வந்துட்டு காமன் ஃபேக்டர் பட் லோயர். அப்போ நமக்கு இங்கே வந்து 2/3 இருக்குது, இங்கேயும் 2/3 இருக்குது, அதை எழுதிக்கலாம். அடுத்தது இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 3 cube இருக்குது. இதில் லோயர் டிகிரி வந்து 3 தான். ஸோ 2 cube into 3 மல்டிப்ளை பண்ணால் 24. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா, 2 டேர்மாக எக்ஸாம் நடக்கும். அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 90 மினிட்ஸ் நடக்குது, ஒன் வேர்ட்ஸ் பேசிஸில் தான் கண்டிப்பாக நடக்கும். செகண்ட் டேர்ம் ஒன் வேர்டாக இருக்கலாம், இல்லை மேபி நார்மல் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம், அது அப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்தது. ஆனால் இப்போதைக்கு ஒன் வேர்டு தான் அப்படிங்கிறது டேர்ம் 1ல் கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. அதில் 50% போர்ஷனில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக கண்டினியூஸாக ஒன் வேர்ட்ஸ் நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக தொடர்ந்து பார்த்துட்டு நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.